الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد بن عبد الله ومن تبعه بإحسان إلى يوم الدين أما بعد கணித்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்லடியார்களுக்கு தயார் செய்து வைத்திருக்கும் சொர்க்கம் எப்படிப்பட்ட ஒரு இடம், அதை பெறக்கூடிய பாக்கியசாலிகள் இந்த உலகத்தில் எப்படி இருக்க வேண்டும், இதை குறித்து அடுத்தடுத்த பதிவுகளிலே நாம் இன்ஷா அல்லாஹ் குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் சில தகவல்களை பார்ப்போம். இந்த செய்திகள் நம்மை நன்மையின் பக்கம் விரைந்து செல்வதற்காகவும் தீமையை விட்டு விலகி இருப்பதற்காகவும் உதவி செய்ய வேண்டும், உறுதுணையாக இருக்க வேண்டும். அன்பானவர்களே, சொர்க்கத்தை குறித்து சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், சொர்க்கம் எப்படிப்பட்ட ஒரு இடம், அங்கு எப்படிப்பட்ட நிஅமத்துகள் இருக்கும் என்பதை குர்ஆன் ஹதீஸ் ஒளியில் ஓரளவுக்கு விளக்கமாக பார்ப்பதற்கு முன்பாக சுருக்கமாக அந்த சொர்க்கத்தின் நிஅமத்துகளை குறித்து சொல்வதாக இருந்தால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், அல்லாஹ் சொல்வதாக, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இது சஹீஹ் புகாரியினுடைய 4779 4779 ஹதீஸ் நம்பர் சஹீஹ் புகாரியில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், அஅதத்து லிஇபாதி ஸாலிஹீன் ஃபீஹா, சொர்க்கத்திலே நான் என்னுடைய நல்லடியார்களுக்காக மா லா ஐனுன் ரஅத், எந்த கண்களும் பார்த்தீராத, வலா உதுனுன் சமிஅத், எந்த காதும் கேட்டீராத, வலா ஹதர அலா கல்பி பஷர், எந்த மனிதனின் மனதிலும் தோன்றியிராத அருட்கொடைகளை, இன்பங்களை தயார் செய்து வைத்திருக்கிறேன். ஆகவே அன்பானவர்களே, சொர்க்கம் எப்படிப்பட்ட ஒரு சிறந்த இருப்பிடம் என்று சொன்னால், அங்குள்ள நிஅமத்துகளை குறித்து நம்மால் கற்பனை கூட செய்ய முடியாது. அதை நம்மால் வார்த்தைகளால் முழுமையாக சொல்லிவிடவும் முடியாது. அதை குறித்து யாரும் கேள்விப்பட்டதும் இல்லை, அதை யாரும் பார்த்ததும் இல்லை. இங்கு சிலருக்கு ஒரு சந்தேகம் ஏற்படலாம், எந்த கண்ணும் பார்த்தீராத என்று சொன்னால், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்தை பார்க்கவில்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜில் சொர்க்கத்தை பார்க்கவில்லையா என்று சந்தேகம் சில பேருக்கு உள்ளத்தில் ஏற்படலாம். அதற்கான பதிலையும் தெரிந்து கொள்வது நல்லது. அன்பானவர்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்தை பார்த்திருக்கிறார்கள், இருந்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொர்க்கத்தை பார்த்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் பார்த்த அந்த அருட்கொடைகள் மாத்திரம்தான் உண்மையில் எப்போது எல்லா மக்களும் சொர்க்கத்தில் நுழைவார்களோ, இறை விசுவாசிகள், அப்போது அந்த இறை விசுவாசிகளுக்கு அத்தனை நிஅமத்துகள் மாத்திரம்தான் கிடைக்குமா என்று கேட்டால் இல்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்ததும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்ததும் சில நிஅமத்துகள், சில இன்பங்கள், அவர்களும் பார்க்காத, எந்த கண்ணும் பார்க்காத இன்னும் பல நிஅமத்துகள், பல இன்பங்கள் சொர்க்கத்தில் உண்டு. ஆகவே அவர்கள் பார்த்ததை விட்டுவிடுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தது, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தது, அதை விட்டுவிடுங்கள். அதை ஒரு சில நிஅமத்துகளை தான் அவர்கள் பார்த்திருப்பார்கள். அதை விட்டுவிட்டால் இன்னும் எக்கச்சக்கமான நிஅமத்துகள் சொர்க்கத்தில் அல்லாஹ் தயார் செய்து வைத்திருக்கிறான். அந்த நியமத்துகளை எந்த கண்ணும் பார்க்கவில்லை. இந்த ஹதீஸில் வந்த அடுத்த வார்த்தை என்ன? எந்த காதும் கேட்டீராத. குர்ஆன் ஹதீஸில் சொல்லப்பட்ட பல நியமத்துகளை குறித்து நாம் படிக்கிறோம், கேள்விப்படுகிறோமே. அதை குறித்து நாம் நம்முடைய காதுகளால் செவியேற்கிறோமே. ஆகவே என்ன அர்த்தம்? உங்களுக்கு தெரிந்தது, நீங்கள் காதால் கேட்டதெல்லாம் சில நியமத்துகள், உங்களுக்கு சொல்லப்பட்டது சில நியமத்துகள், சொல்லப்படாத நியமத்துகள் ஏராளம். அதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லவில்லை, மாறாக அதை மறைத்து வைத்திருக்கிறான். ஆக வெண்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போன்ற நபிமார்கள் பார்த்த நியமத்துகள் மிக குறைவு.
குர்ஆன் ஹதீஸ் ஒளியில் நாம் சொர்க்கத்தின் நியமத்துகளை குறித்து கேள்விப்படுகிறோமே, அது மிகவும் குறைவு. எந்த கண்ணும் பார்க்காத, எந்த காதும் கேட்காத நியமத்துகள் இன்னும் ஏராளம். அதை குறித்து சொல்லப்போனால் இந்த ஹதீஸில் இறுதி கட்டத்தில் ரசூல் அவர்கள் சொன்னது போல் அல்லாஹ் சொல்வதாக, எந்த மனிதனுடைய மனதிலும் தோன்றிராத, கற்பனை கூட செய்ய முடியாத அளவுக்கு நியமத்துகள் அங்கு இருக்கும். ஆகவேதான் இந்த ஹதீஸை சொல்லி முடித்ததும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜ்தா, அலிஃப் லாம் மீம் சஜ்தா அத்தியாயத்தின் ஒரு வசனத்தை ஓதினார்கள். ஃபலா தஅலமு நஃப்ஸும் மா உஃபிய லஹும் மின் குர்ரத்தி அஅயுன் ஜஸாஅன் பிமா கானூ யஅமலூன். 32 17வது வசனம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், சொர்க்கத்திலே கண்களுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய எத்தகைய இன்பங்களை எல்லாம் அல்லாஹ் தயார் செய்து வைத்திருக்கிறான், மறைத்து வைத்திருக்கிறான் என்பதை யாரும் அறிய மாட்டார்கள். ஃபலா தஅலமு நஃப்ஸுன், எந்த உயிருக்கும் தெரியாது. மா உஃபிய லஹும், அவர்களுக்காக என்ன இன்பங்கள் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த இன்பங்கள் என்ன செய்யும்? மின் குர்ரத்தி அயுன், கண்களுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய இன்பங்கள். ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தெரியாத பல நியமத்துகளை, கற்பனை செய்து பார்க்க முடியாத பல நியமத்துகளை அங்கு வைத்திருக்கிறான். இதுதான் சொர்க்கத்தை சுருக்கமாக வர்ணிக்கும் ஒரு ஹதீஸ். இதில் வரக்கூடிய சில விளக்கங்களை நாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த பதிவுகளிலே பார்ப்போம். அன்பார்ந்தவர்களே, அத்தகைய ஒரு மிக சிறந்த இருப்பிடத்தை, சொர்க்கத்தை நாம் அடைவதாக இருந்தால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அதையும் தெரிந்து கொள்வது அவசியமா இல்லையா? இப்போது நாம் சொன்ன அதே வசனத்துக்கு அடுத்த வசனங்களிலே பார்க்கும் பொழுது அல்லாஹ் சொல்கிறான், فلا تعلم نفس ما أخفي لهم من قرة أعين جزاء بما كانوا يعملون أفمن كان مؤمنا كمن كان فاسقا لا يستوون. மூமினும் ஃபாசிக்கும், பாவியும் சமமாகி விடுவார்களா? ஒருபோதும் சமமாக மாட்டார்கள். அம்மல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி ஃபலஹும் ஜன்னாத்துல் மஅவா நுஸுலம் பிமா கானூ யஅமலூன். நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்தவர்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு ஜன்னாத்துல் மஅவா உண்டு, அவர்கள் செய்த அமல்களுக்கு பதிலாக. அடுத்த வசனத்திலே நல்லவர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். அதற்கு முன்பாக அதற்கு அடுத்து கெட்டவர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். ஆகவே சொர்க்கத்தை அடைவதாக இருந்தால் நம்பிக்கை கொள்ள வேண்டும். நம்பிக்கைக்கு அடுத்து அமல், இது இருந்தால் மாத்திரம்தான் சொர்க்கத்தை அடிப்படையாக அடைய முடியும். சொர்க்கத்தில் நுழைவதற்கான அடிப்படை நிபந்தனையே சரியான இறை நம்பிக்கை, சரியான கொள்கை, அகீதா. அஹ்ஸாப் அத்தியாயத்தின் அஅராஃப் அத்தியாயத்தின் 40வது வசனத்தை 40 அந்த வசனத்தை படித்து பாருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதில் சொல்வான், எவர்கள் அல்லாஹ்வுடைய வசனங்களை பொய்ப்பித்து நிராகரித்து காஃபிர்களாக வாழ்கிறார்களோ, கொள்கை சரியில்லாமல், அவர்கள் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார்கள். எதுவரை? ஊசியின் காதில் ஒட்டகம் நுழையும் வரை அவர்கள் சொர்க்கத்தில் நுழையவே மாட்டார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழுத்தம் திருத்தமாக சொல்கிறான். ஆகவே கொள்கை சரியில்லாமல், அகீதா சரியில்லாமல் சொர்க்கத்தில் நுழைவதற்கான அனுமதியே கிடைக்காது. ஆகவே அன்பானவர்களே, மார்க்கத்தை நாம் படிக்க வேண்டும். அதில் மிக முக்கியமாக கொள்கையை, ஈமானை நாம் படிக்க வேண்டும். சரியான அகீதாவை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், சரியான உலமாக்களை கொண்டு. இதுதான் சொர்க்கத்தில் நுழைவதற்கான அடிப்படை நிபந்தனை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவருக்கும் சரியான கொள்கையை தருவானாக. நம் அனைவரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கவாசிகளாக ஆக்கி ரூபுவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.